சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த விஷயம் நம்ம 100% வாஸ்துவோட தான் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து எனக்கு ஓகே. கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸ்டீல் ராட்டும் ப்ளஸ் வந்து கான்கிரீட் போரிங்கும் வச்சு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். 3 to 4 times ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால கிராக்ஸு, சீப்பேஜ், லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ் இது எதுவும் வராது. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கு நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இடத்த பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி. ஸோ இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஐ மீன் அந்த வீடியோ வந்து ஆமாம், அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ UrbanRise தி வேர்ல்ட் ஆஃப் ஜாய் அங்கே தான் வந்திருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தோம், அப்புறம் வந்து நிறைய டவுட்ஸ் இருந்தது, ஏகப்பட்ட இது இருந்தது, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் இந்த டைம். ஆமாம், நிறைய கேள்விகள் இருந்தது, நிறைய டவுட்டும் இருந்தது. சரி, அதை எல்லாமே இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய என்கொயரிஸ்லாம் வெளியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் இங்கேயும் நமக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து நீங்களும் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம உள்ளே போயிட்டு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி வீடு வாங்குறோமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நிறைய டவுட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணோம். ரெண்டாவது இங்கே இருக்கிற வியூ அந்த மாதிரி அழகாக இருக்குமே, அது எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக உள்ளே போய் நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதையும் போய் கேட்டுருவோம். ஸோ அங்கே வந்துட்டோம். நம்ம வந்து இங்கே உட்காந்துட்ருக்கோம். ஆக்சுவலி கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறதுனால சேல்ஸ் பர்சன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். டீட்டெயில்ஸும் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே, அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க, அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்களுமே வந்து நிறைய டவுட்ஸ்லாம் இருந்தது எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கோம். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சேல்ஸ் பர்சன் வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. கஸ்டமர்ஸ் ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய கூட்டமாக இருந்தது. ஹாய் சார், ரமேஷ். ஸோ சார் தான் வந்து நமக்கு எல்லாமே வந்து இது சொல்ல போகிறாரு. ஸோ எப்படிங்க சார் இது நம்ம ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் சொல்லி, நாங்கள் வந்து போன வீக்கே வந்து பார்த்துட்டோம். ஒரு 10 daysக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, என்னுடைய கசினுக்கும் என்னுடைய பிரதருக்கும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து எனக்கே இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வருது. அதுதான். ஸோ எனக்கு டீட்டெயில்ஸ் அன்றைக்கி வந்து சொன்னாங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அது எல்லாமே. பட் ப்ரைஸு அது பற்றின எதுவும் எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடலான்னு சொல்லிட்டு அதுதான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன இதுன்ட்டு. என்ன சைஸ் பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலி 3 BHK பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 bedroom. ஆமாம், 2 BHK. ஆமாம், 2 BHKவும் பார்க்கலாம் சார், 2 பேருக்கு. ஸோ அது எதில் வந்து நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்ட்டு. 2 bedroom வந்து 44 lakhsலேருந்து இருக்குது. 2 bedroom. அப்பா, ஆக்சுவலி நாங்கள் இங்கே உண்மையிலே நான் வந்து ரொம்ப இல்லை, ஆக்சுவலி நாங்கள் அன்றைக்கி என்ன பண்ணோம் நான் சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. பிடிச்சிருந்தது காரணம் என்னன்னா இங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு. ரைட். ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து 60-65 நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆமாம், ஏன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலி அன்றைக்கி பார்த்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் வெளியும் விசாரித்தோம். ஏன்னா இது எல்லாருமே பண்ணுறது தான். நாங்கள் வந்து வெளியும் விசாரித்தோம். அப்போ வந்து 60-70 வந்தது. ஒரு 4 இடம் பார்த்து அந்த மாதிரி தானே பண்ணுவோம். டக்குன்னு முடிவு எடுக்க முடியாது இல்லைங்களா. அதனால சரி கொஞ்சம் அப்படியே விசாரிச்சுட்டு ஒரு 60-70 ஆல்மோஸ்ட் அங்கே வந்தது. ஏன்னா நம்ம சிப்காட்குள்ளே இருக்குது, மோஸ்ட்லி ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டலே இங்கே 20,000 கொடுக்குறாங்க. மெட்ரோ வேறும் இருக்குது இங்கேயும். ஆமாம், மெட்ரோவும் இருக்குது. அதனால சரி நாங்கள் அதை யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இதுக்குள்ளே தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து கம்மியான விலை சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து நமக்கு ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வாங்கினாலே, இப்போ நாங்கள் இருக்க ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு 800 square feet வந்து 50 லட்சம் 60 லட்சம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நார்மல் அப்பார்ட்மெண்ட், அதுவும் வந்து 4 வீடு 8 வீடு 10 வீடு இருக்கிற இடத்துலயும் அது பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கம்மியாக உங்களுக்கு எங்கேயும் 2 bedroom கிடைக்காது. கரெக்ட். அதுவும் இல்லாமல் சாய்ஸும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்யூனிட்டிஸ் இல்லாததுனால நீங்கள் விற்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ஃபேமிலியை வந்து வீக்கெண்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்யூனிட்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக வெளியே தான் போகணும். ஸோ இதெல்லாம் உள்ளே இருக்கும்போது அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது எல்லாமே மெயின் வந்து பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்று ஒரு ஆள் போட்டு அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போகணும். அந்த ஃபெசிலிட்டி எங்களுக்கு ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருந்தது. UrbanRise ஜீனியஸ்.
UrbanRise. ஓகே, அந்த கான்செப்ட் அதுவுமே ரொம்ப ஆக்சுவலி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தோம், அது சும்மா போட்டோம். அதுலேயுமே அந்த கான்செப்ட் பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதாவது என்னென்ன சார், நம்மளும் இந்த இண்டஸ்ட்ரியில் பல வருஷத்துக்கு இருக்கும். அதாவது நம்ம பிஸ்னஸ் மாதிரியே பார்க்காம ஒரு பையருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் அவங்க என்ன யோசிக்க போகிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இங்கே வர எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வரவங்க எல்லாமே பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினைப்பாங்க, கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் ப்ராஜெக்ட். ஓகே ஓகே, புரியுது. சரிங்க சார், டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் எல்லாமே 3 பெட்ரூமும் கேட்டிருந்தீங்க. ஆமாம், 3 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 lakhsலேருந்தே இருக்கும். ஓகே ஓகே, இது இன்னொன்று நீங்கள் வந்து 2 பெட்ரூம் 50 சொன்னீங்க, நான் 3 பெட்ரூம் 53 lakhs. இல்லை, ரேட்டு கேட்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா 3 பெட்ரூம் அப்படின்னாலே குறைஞ்சது ஒரு 70 lakhs அந்த மாதிரி வரும். அதுலேயும் இன்னொன்று வந்து ஒரு எல்லாருமே இருப்பாங்க, வயசானவங்க இருந்தாலுமே ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். அது மெயினாக நம்ம யோசிக்க, பசங்களுக்கு இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் பாதுகாப்பு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க வீட்டில், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்யூனிட்டிஸ் எதுவும் பார்க்கு இல்லை அப்படி வச்சுக்கோங்க, வீட்லேயே உட்காந்து டிவி பார்க்கணும் இல்லை பேப்பர் தான் படிக்கணும். இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ஒரு ரிலாக்ஸ்னஸ் கிடையாது, டென்ஷன் ஆகும், பலதை யோசிக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா அவங்க ஃபீலிங் அது. என்னங்க சார் நீங்கள் அப்படியே அவங்கள பெரியவங்க ஆகிட்டீங்க. இல்லை ஆக்சுவலி அவங்க ஃபீலிங்கை தான் அவங்க வந்து அவ்வளோ இதுவாக சொல்கிறாங்க. இங்கே போது நாங்கள் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸ் வைஸ் போகும்போது இப்போ பார்க் இருக்கும் வச்சுக்கோங்களேன், பெரியவங்க வந்து ஈவினிங்லேயும் மார்னிங்கில் வந்து பார்க்கில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ட். இதே கம்யூனிட்டியில் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அது சேஃப் கிடையாது. ஸோ உள்ளே இருக்கிறதுனால அவங்க வந்து ட்ராவல் பண்ணுற விஷயமும் கம்மியாகும், சேஃபாக இருப்பாங்க. ஹெல்த் வைஸும் பார்த்தீங்கன்னா டெய்லி கண்டினியூஸாக பண்ணுறதுனால ஹெல்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருப்பாங்க. சரி ஓகே, நம்ம ஃபீலிங்கை சொல்லக்கூட விட மாட்டேங்கிறாங்க. இல்லை அவங்க ஃபீலிங் அதை நான் சொன்னேன் அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டை சொல்கிறாங்க தனியாக இருக்கும், இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் என்ன பண்ணோம், டிவி தான் பார்த்துட்ருக்கோம், வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்னொன்று வந்து அந்த ஜீனியஸ் பற்றி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பசங்களை இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கேம் விளையாடுங்க அப்படின்னா மொபைல்லேயே உட்காந்து விளையாடுங்க. இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாகவும் வந்து கேள்விப்பட்டீங்க உட்காந்து பசங்க வந்து பார்த்துட்டு மொபைல் தான் வருது. இதனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் நம்ம கொடுக்கும்போது அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நாளைக்கு எல்லா விஷயம் வந்து இப்போ இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை இது நம்ம இன்ட்ரடியூஸ். கரெக்ட். ரொம்ப சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் இருக்கீங்க என்ஜாய் குரூப், நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகணும்னு நினைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்தோ எங்கேருந்தோ வந்து ஜிம்முக்கு வெளியே போகணும், நம்ம ஆல்ரெடி டயர்ட் ஆகிட்டோம், வேண்டாம் விட்டுடுன்ற அவரோட ஃபீல் தான் ரீசன். இப்போ அப்படியே டயர்ட் ஆகிடுது, ஜிம்முக்கு போனோட்டு ஃபீஸ் மட்டும் தான் கட்டுறோம், அப்படியே போயிடுது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கும் வந்து மிட் ஏஜ் குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்விம்மிங் பூல் இருந்தாலும் சரி ரிலாக்ஸ் ஆகலாம். ஜிம்முக்கு போயிட்டு பிறகு ஸ்விம்மிங் பூலில் போய் ரிலாக்ஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வசதி சத்தியமாக இந்த பட்ஜெட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஃபாரின்ல இருப்பாங்க எல்லாமே, சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, மறுபடியும் அதை அவங்களோட இதுக்கு மறுபடியும் சேல் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார்? இங்கே இப்போ ஆக்சுவலி எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது. சரி இது நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா இங்கே வரப்போகிறதில்ல, சும்மா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெண்ட் வரதோ இல்லை வந்து அதுக்கு நம்ம ரிட்டர்ன் எடுக்க முடியுமா, நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணுறவங்களுக்கு என்ன? ஏன்னா வீடு வந்து ஆல்ரெடி ரெண்டலில் இருக்கவங்களுக்கு இங்கே வந்துருவாங்க, அவங்களுக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். நம்ம சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு எப்படி சார் நமக்கு ரிட்டர்ன் இருக்குமா? எப்படி? கரெக்ட். ரெண்டல்ன்றதும் இல்லைன்னா ஒரு ஆள் வந்து போய் தங்குறதுன்றதும் மொதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு க்ளோஸ் பையாக இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸ்கூல்ஸும் பசங்களுக்காக இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க நம்ம தங்கணும்னு நினச்சாலும் வீடு வாங்கிறதுக்கு பார்ப்போம், ரெண்டலுக்கும் வரவங்களும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஷியா லார்ஜஸ்ட் ஐடி காரிடார். ஆமாம். அங்கே வந்து ஐடி காரிடாரில் உங்களுக்கு 1.5 லேக்லேருந்து 2 லேக் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சென்னையிலேயே இருக்கிற ஐடி ஒர்க் ஸ்பேஸ்ன்றது இதுதான் பிக்கெஸ்ட் ஆக்சுவலாக சொல்லுவோம் அப்படின்னா. ஸோ இமேஜின் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் இங்கே இல்லாமல் இங்கே இந்த ஏரியாவில் இல்லாதனால வேற இடத்துக்கு அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பயங்கரமாக டிமாண்ட் வந்து இருக்கிறதுனால நமக்கு ரெண்டலும் அதிகமாக வரும். புரியுது. ஓகே, சரி என்ன விட்டுடுங்க. இந்த ஏரியாவில் இன்றைக்கே நீங்கள் போய் வந்து
ரெண்ட் நீங்கள் விசாரிங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு சாய்ஸ் கிடச்சிடும். கரெக்ட். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டலுக்கு பார்க்குறீங்க. ஓகே. பொதுவாகவே வந்து ஒரு 10,000 12,000 ரெண்ட் வரணும்னு நினச்சா இன்னைக்கு சிட்டிக்குள்ளே 45,000 50 லட்சம் வச்சா தான் வந்து 10,000 12,000 வரும். கரெக்ட். பட் நீங்கள் இங்கே 45,000 வச்சா உங்களுக்கு 22,000 25,000 ரெண்டல் கிடைக்கிறது 100% ஷூர் இருக்கும். அது நீங்கள் விசாரிக்கலாம். 45 lakhsக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா. ஓகே ஓகே. ஆமாம். அண்ட் நீங்கள் இன்னொன்று வந்து ரீசேல் பற்றி ரீசேல் யோசிக்கிறீங்க. கரெக்டாக. ரீசேல்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஒரு பாயிண்ட் பேசியிருந்தோம். பசங்களுக்காக, பெரியவங்களுக்காக, எல்டர்லி பீப்புள், நடு மிட் ஏஜ் பீப்புளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வசதிகள் இருக்குன்றது வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். நம்ம பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தேவையானது இதுதான். அதாவது இந்த அம்யூனிட்டிஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் தேவையானது. அப்போது நம்ம நாளைக்கு ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கும்போது இல்லைன்னா வீடை வந்து விற்கணும்னு நினச்சாக்கா அதிகபட்சம் பீப்புள் இந்த மாதிரி எதிர்பார்க்கும்போது இந்த ஏரியாவில் இதுதான் இருக்குதுன்னா இது வந்து கண்டிப்பாக சேல் போகும். சரி. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜி வந்து மைவன் டெக்னாலஜி லைஃப், அதாவது பில்டிங்கோட லைஃப் பார்த்தீங்கன்னா நார்மல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோட 30-40 வருஷம் எக்ஸ்ட்ரா வர்றதுனால அந்த டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சவங்களோ இல்லைன்னா அதை பற்றி வந்து கேள்விப்பட்டவங்களோ வந்து கண்டிப்பாக நம்ம ப்ராப்பர்ட்டி விசாரிச்சு நம்மகிட்டே வந்து வாங்குறதுக்கு இருப்பாங்க. அது என்ன சார்? அது ஆக்சுவலி என்ன மைவன் டெக்னாலஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிரிக்கு செங்கல் இல்லைன்னா பிளாக்ஸை வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? பட் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டீல் ராட்ஸும் ப்ளஸ் வந்து கான்கிரீட் போரிங்கும் வச்சு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஓகே. இதனால என்ன ஆகும்னா அதோட ஸ்ட்ரென்த்துக்கும் இதோட ஸ்ட்ரென்த்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3 to 4 டைம்ஸ் ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால கிராக்ஸு, சீப்பேஜ், லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ் இது எதுவும் வராது. ஓகே. இந்த ஸ்ட்ராங்னஸ் அதிக அதோட கம்பேர் பண்ணி போகும்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு லைஃப் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வரும். ஓகே. ஸோ அப்படி இப்போ ரீசேல் விற்கணும்னு நினைச்சாலும் இல்லைன்னா யாராவது வாங்கணும்னு நினைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டியை பார்த்து நம்பி வாங்குவாங்க. இப்போ அதாவது ஒரு வீடு இருக்குன்னா வீடு வாங்குறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குவாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு ஒரு கனவு இல்லைங்க. அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கும் நல்லா இருக்கணும். ஆமாம். இப்போ அதுதான் மேடம், இப்போ வீடுன்னு வாங்கணும்னு நினச்சாலே இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தாண்டி போனால் வீடு கிடைக்கும். கரெக்ட். கம்மியான விலைக்கு கிடைக்கும். பட் யாரும் அங்கே தங்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வீடுன்னு பார்க்கும்போது பக்கத்துல ஒரு மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் இருக்கா, ஹோட்டல் இருக்கா, பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, நம்ம டிராவல் பண்ணுற ரோடு நல்லா இருக்கா, சரௌண்டிங்கில் பீப்புள் இருக்காங்களா, சேஃபாக இருப்போமான்னு யோசிக்கும் போது நான் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா அங்கே அந்த இடத்துல கம்மியாக கிடைக்கும். பட் இது எல்லாம் எதுவும் கிடைக்காது. அப்போ என்ன ஆகும், நம்ம எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே தானா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அப்படி போகிறோம். இந்த மாதிரி கஸ்டமர்ஸும் வந்து நம்மக்கிட்ட வந்து பல பேர் சொன்னதுனால தான் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு புரியுது. ஓகே. அதுக்கப்புறம் சார் இந்த லோன்ஸ் எல்லாம் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோமா எப்படி சார்? நம்ம வந்து பெரிய ப்ராஜெக்ட் பெரிய கம்பெனின்றதுனால இன்னைக்கு சிட்டியில் இருக்கிற எல்லா பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே. லோன் பிரச்சனையே கிடையாது. எந்த ப்ரொஃபைல் இருந்தாலும் பேங்க் லோன் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம தனியாக ஒரு டீமே வச்சுருக்கோம். பேங்க் லோன் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் ஒரு 4-5 பேர் டீமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. எந்த விஷயம் இருந்தாலும் பேங்க் லோன் பற்றி அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுக்கு லோனை வந்து நம்ம கிளியராக பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சார் மெயினாக வந்து எல்லாரோட இதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து பிரகாரம் வீடு கட்டியிருக்காங்களா, அதுக்கப்புறம் கிழக்கு பார்த்த வாசல், மேற்கு பார்த்த வாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசல், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். நாங்கள் எப்பவுமே வந்து நாங்கள் நிறைய பேர் விரும்புறது கிழக்கு பார்த்த வாசல். அந்த மாதிரி இவங்க நம்ம சொன்னோம்னா அந்த மாதிரி பண்ணி தருவாங்களா? கண்டிப்பாம்மா. நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பப்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இல்லைன்னா கிழக்கு பார்த்து வீடுன்றது எதிர்பார்க்கறது மேண்டேட். அதாவது எல்லாத்துக்கும் அது காமன். கரெக்ட். நம்ம வந்து இத்தனை வருஷமாக வந்து வீடு விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரையாரிட்டி அப்படின்னும் போது இந்த விஷயம் நம்ம 100% வாஸ்துவோட தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்குற மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கோ வெஸ்ட் ஃபேஸிங்கோ 2 ஆப்ஷன்ஸும் உண்டு. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட சாய்ஸ் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே. அது கவலையே கிடையாது, அதுவும் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடு வந்து கனவு அப்படின்றத விட அந்த வீடு வந்து நிறைய நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம். அந்த எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு வீடு இந்த வீடு
தான் எங்களுக்கு எல்லாமே கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் ஆகட்டும், குழந்தை பிறக்கிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லாமே. அப்போ நம்ம வீடு வாங்கும் போது இது எல்லாமே யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது அதில் வந்து வாஸ்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு நீங்கள் பிளான் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் யார்கிட்ட விசாரிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை பார்த்து கண்டிப்பாக 100% வாஸ்து இருக்குன்னு சொல்லி தான் அவங்க. அதனால தான் எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அவங்க எதுக்கு அவங்க கேட்குறாங்க. ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணதுக்கு நான் அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் தேங்க்யூ. இந்த இது பார்த்துட்டு வரும்போது கூட பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். எப்படியும் இது அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் கேட்கும்போது 70 lakhs சொன்னாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து 60 lakhs சொன்னாங்க. இன்னொன்று வந்து 78 or 80, ஆல்மோஸ்ட் 80 வந்துடுதுன்னு சொன்னாங்க. நாங்களும் அதான் நினச்சோம், ஓகே இது வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நடுத்தர வர்க்கங்கள், அதாவது பட்ஜெட்டுக்குள்ள வாழ்ற நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து எனக்கு ஓகே. ஏன்னா 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா 44க்கும் 3 BHK வந்து 52 lakhs தராங்க. இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இது வந்து ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டல் வீட்டில் இருக்கோம், நம்ம வாங்கணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக வந்து இல்லாமல் வீடு வந்து நிறைய பேருக்கு வாடகை வீட்டில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கிற எல்லாருக்குமே நாங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நிறைய பேர், ஆமாம் இந்த டீட்டெயில் நினைவு அந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸ்லாம் இவர்கிட்ட நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அது இல்லாமல் நிறைய டவுட்ஸும் உங்களுக்குமே இருக்கும், வேறு நிறைய டவுட்ஸ். அது இல்லாமல் எங்கே போய் நம்ம வீடு வாங்குறது, எந்த ஏரியா போகலாம், இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா. இந்த ஏரியாவில் போய் வாங்கலாம், இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா, யாரை நம்பி வாங்கலாம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை நம்ம வாங்குறது இல்லாமல் அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நான் வேணால் இவங்க நம்பரை வாங்கி கொடுக்குறேன். நான் லாஸ்ட் டைமே வாங்கியிருந்தேன். அவங்க நம்பர் வேணால் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்காக. நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிக்கோங்க. இல்லைனா கீழே இருக்க லிங்க் கூட நீங்கள் கிளிக் பண்ணி லொக்கேஷன் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இவ்வளோ எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்குது. இங்கே வந்தால் நம்ம என்ன தான் இது பண்ணாலும் ஒரு கிளியராக இது இருக்குங்க, இது இருக்குது, ஸோ இதுதான் எங்களுடைய இது அப்படின்ற வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ கீழே அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் நான் வாங்கி தரேன். அதையும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸு வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு டபுள் பெட்ரூமா இல்லை 3 bedroom எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக புக் பண்ணிக்கலாம். நான் வந்து கண்டிப்பாக தம்பி வீட்டுக்கும் நம்ம வந்து தங்கச்சி புக் பண்ணணும் ஒரு ஐடியா மைண்டில் வந்துடுச்சு எங்களுக்கு. ஸோ நாங்களும் வீடுமே பிடிச்சிருந்தது. இவங்களோட எல்லா இதுவுமே கேட்டதுக்கப்புறம் எல்லா டவுட்டும் வந்து கிளியர் ஆயிடுச்சு. அந்த டவுட் கிளியர் ஆனதை கண்டிப்பாக நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு. ஆமாம். ஸோ அடுத்து நாங்கள் இதில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிப்போம். இந்த பக்கம் கோயில் எந்த நடங்க, எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்க மாதிரி இருக்கு? இப்போ ஒரு சூப்பரான வீட்டுக்குள்ள இருக்கு. பின்னாடி போங்க. பின்னாடியா? இப்போ எங்கே போறீங்க? இங்க வந்து ஒரு ஹால், பெரிய ஹால் இருக்கு. ஓகே. அப்புறம் ஒரு ஊஞ்சல் இருக்கு. போய் உட்காருங்க. எங்க உட்கார? ஊஞ்சல்ல. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம இதோடைய விஷுவல்ஸ் தான் இப்போ உள்ளே வந்தோம்னா விஷுவல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வேற லெவலில் இருக்குது. இதோ பாருங்கண்ணா, இங்கே வந்து ஒரு ஹாலு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிச்சன் மாதிரி, ஒரு லிவிங் ரூம் மாதிரி, இங்கே வந்து ஏதோ ஒரு மலை மாதிரி தெரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் தெரியவே இல்லை. இங்கே வந்து ஒரு ரிவர் போயிட்டுருக்கு, ஒரு மவுண்டைனு. இது வந்து ஒரு வேறு ஏதோ ப்ராஜெக்ட் இது போல். நாங்கள் அங்கேருந்து இந்த ரூம்குள்ளே வந்து விஷுவல் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து நமக்கு இந்த விஷுவலில் பார்க்குற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்கும், நம்ம வந்து அந்த லிவிங்கில் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிற மாதிரி ஒரு இதுவும் நம்ம கொடுத்துருந்தாங்க. அதில் எனக்கு தெரியுது. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு டிவியும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எங்களுக்கு இதுக்குள்ளே போனால் வேறு ஏதோ வேர்ல்டில் இருக்க மாதிரி இருக்குது எங்களுக்கு. அந்த ஒரு நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருப்போம் அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி தெரியுது. வேறு லெவலில் இருக்குது. வாங்க போயிட்டுமா விலையை பேசுவோம். வாங்கம்மா உட்காந்து வா. அதோட வாங்க அப்படியே. ஓகே வாங்க போய் விலையை பேசுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ UrbanRise தி வேர்ல்ட் ஆஃப் ஜாய் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். இவ்வளோ அம்யூனிட்டிஸோட எல்லா விஷயங்களும் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.